நீங்கள் நேரடியாக கொண்டு போய் எதிரணியோடு சேர்ந்து கொண்டு அவரோடு கைகோர்த்து கொண்டு நான் தமிழ் தேசியம் வளர்ப்பேன் என்பதும் இது எப்படி நகைப்புக்குள்ளா இருக்கு. அந்த வார்த்தையை தான் தம்பி இடும்பாவனம் கார்த்தி கேட்டது. நீங்கள் வெறும் பன்ரொட்டிக்குள்ள இருந்து கொண்டு நீங்கள் திமுகவுடன் கைகோத்து கொண்டு எந்த இடத்துல நீங்கள் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும்? இப்போ புறக்கணிக்கப்பட்டு இல்லை அமைதிப்படுத்தி இருக்கிறவங்களா இவங்க நேரடியாக போய் அவர்களை மூளைச்சலவை செய்து அவர்களிடம் போய் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நேரடியாக ஐயா வேல்முருகன் அவர்களே போய் பேசுகிறாராம். நீங்க அவர் சின்னத்துல ஜெயிச்சுட்டு வந்துட்டு அவர் கூடவே இருந்துக்கிட்டு நான் தமிழ் தேசியம் அமைப்பேன், திராவிடத்தை வீழ்த்துவேன் எந்த இடத்துலையும் பேச முடியாது. ஐந்து எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைனாலே செய்ய முடியாதுங்க. அப்போ இங்க இருந்து போனாங்க டேரக்டா திமுக போய் இணைஞ்சிருக்கலாம்னு சொல்றீங்க. அதேதான், ரெண்டு ஒன்று தான். அதைத்தான் சூசகமாக தம்பி இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் சொல்றாங்க. நீங்க எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சு செய்ய முடியாத இன்னைக்கு இந்த கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில செஞ்சு முடிச்சிருக்காரு. வரலாறு இருக்குல்ல. இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவர்கள் காசை கொடுத்து இவர்களை வளர்ப்பதற்கு காரணமே. அப்போ எல்லாரும் பார்க்கும்போது பாருங்க எப்படி திருமுருகன் காந்தி வந்து நானும் தமிழ் தேசியம் பேசுறேன்னு வளர்ந்துட்டு கொஞ்ச நாள் கூடவே சுற்றி திரிவாரோ அதோட இன்னொரு வருஷன் தான் அவங்க கூடவே பயணிச்ச ஜெகதீஷன் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் அண்ணன் கூடவே இருந்துட்டு இன்னைக்கு போயிருக்காரு, அவரை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதான் காரணம். அப்படிதான் ஒரு கட்சி அந்த இடத்துல உருவாக்கி நீங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும். தவிர நீங்கள் ஒரு சீட்டு ஜெயிச்சோ இன்னைக்கு தமிழ் அன்சாரி மாதிரியோ அண்ணன் வேல்முருகன் மாதிரியோ இப்படிலாம் ஜெயிச்சு எந்த மாற்றத்தையும் இந்த மண்ணில் நிகழ்த்த முடியாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் தங்கவேல் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று பார்த்துருப்போம் இந்த சமூக வலைதளங்களில் ஒரு விதமான ஒரு சண்டை இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் பதிவிட்டதுக்கும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு சென்று இப்போ புதிதாக வேல்முருகன் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. இந்த சண்டை ஒரு பக்கம், இதை எப்படி பார்க்குறீங்க உள்நோக்கத்தில்? ஏன்னா தன் ரத்தம் சொல்லி பழகியவர் தான் வேல்முருகன் அவர்கள். இல்லை, அது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சொந்த ரத்தத்துக்குள்ள ஒரு பகைமையை உருவாக்கி அதை வந்து குளிர்காய நினைக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு இது ஒரு தீனி போட்ட மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ள முரண்கள் இல்லையா, இல்லை எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இல்லையா அப்படின்னா இருக்குது. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா எந்த தத்துவத்தை எந்த சித்தாந்தத்தை இந்த மண்ணில் விதைச்சி அது தவறு என்று ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாடை கபலகரம் செய்து இங்குள்ள வளங்களை எல்லாம் சுரண்டி கொழுத்து ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள் ஒரு 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 மக்கள் மட்டும் ஒரு திராவிடம் என்று பேசிக்கொண்டு பொய்யான ஒரு திராவிடத்தை இங்கு இல்லாத ஒன்றை கட்டமைத்து அந்த மக்கள் மட்டும் பயனடைந்து கொண்டு இந்த இங்குள்ள வளங்களை எல்லாம் சுரண்டி கொளுத்து கொண்ட ஒருத்தரை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சித்தாந்தத்தை கட்டமைத்து தமிழ் தேசியம் என்று கொண்டு வரும்போது இதை மடைமாற்றுவதற்கும் இதை மழுங்க செய்வதற்கும் இவர்களிலிருந்து எப்படி சொல்கிறதுனா பெரிய அளவில் இது வளராமல் இருக்கிறதுக்கும் இந்த திராவிடம் என்பது என்ன பண்ணுதுன்னா தன் கூடையே ஒரு செல்ல பிராணி மாதிரி ஒருத்தரை வளர்க்குறாங்க. எந்த எதிர் சித்தாந்தம் இங்கே சரியாக வளர்ந்து கொண்டது இருக்கோ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களால் வளர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதை மட்டம் செய்வதற்காகவும் அதை மடமாட்டம் செய்வதற்காகவும் இவர்கள் வந்து கூடவே ஒருத்தரை வளர்த்தாங்க. இதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை என்ற அமைப்பு தமிழ் தேசியத்தை பேசி தான் வளர்ந்துச்சு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் தமிழ் தேசியத்தை பற்றி பேசி தான் வளர்ந்தார். எந்த இடத்துல அவர்கள்லாம் சமரசமானாங்க, ஒன்றும் இல்லாமல் போனாங்க அப்படின்னா இந்த தமிழ் தேசியத்தை ஒட்டுமுள்ளதாக மடைமாற்றம் செய்து கொண்டு போனார்கள்னா அவரோட கூட்டணி சேரும்போது தான். இப்போ அதே வேலையை இப்போ ஐயா வேல்முருகன் அவர்களை வைத்து இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறதா இங்கே வந்து வேடிக்கையாக இருக்குது. இதை நாங்கள் எதிர்க்க வேண்டிய இடத்துல நிற்கிறோம். இதுதான் நீங்கள் முரணே தவிர நீங்கள் நேரடியாக கொண்டு போய் எதிரணியோடு சேர்ந்து கொண்டு அவரோடு கைகோர்த்து கொண்டு நான் தமிழ் தேசியம் வளர்ப்பேன் என்பதும் இது எப்படி நகைப்புக்குள்ளா இருக்கு. அந்த வார்த்தையை தான் தம்பி இடும்பாவனம் கார்த்தி கேட்டது. நீங்கள் வெறும் பன்ரொட்டிக்குள்ள இருந்து கொண்டு நீங்கள் திமுகவுடன் கைகோத்து கொண்டு எந்த இடத்துல நீங்கள் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும்? தமிழ் தேசியத்தை எப்படி வெல்ல உங்களுக்கு அவர்கள் வந்து அனுமதிப்பார்கள்? அவரிடம் கை நீட்டி வாங்கி கொண்டு நீங்கள் அவர்களின் அரசாங்கத்தில் ஒரு பதவியை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு ஒரு பதவி இருக்கு அவருக்கு. அவர் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. அதுவே அந்த கட்சியோட சின்னத்தில் தான் போட்டிட்டு இருக்காரு.
ப்ளஸ் இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு குழு, பாதுகாப்பு குழுன்னு ஏதோ ஒரு திட்டக்குழுன்னு ஒன்றில் வந்து அவருக்கு வந்து ஒரு உறுப்பினர் இது கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இங்கு உள்ளவர்கள் ஏதோ ஒரு சிக்கலாலோ பிரச்சனையாலோ இல்லை மனச்சோர்வுனாலோ அண்ணன் அவர்களால் கட்சியவர்களால் புறக்கணிக்கப்பட்டு இல்லை அமைதிப்படுத்தி இருக்கிறவங்கள இவங்க நேரடியாக போய் அவர்களை மூளைச்சலவை செய்து அவரிடம் போய் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நேரடியாக ஐயா வேல்முருகன் அவர்களே போய் பேசுகிறாராம். நான் இந்த அரசாங்கத்தில் இருக்கேன், நான் இன்னும் 6 மாதம் வரைக்கும் இந்த அரசாங்கத்தில் என்னால் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும், உங்களுக்கு கடன் இருந்தால் சொல்லுங்கள், நான் அந்த கடனெல்லாம் தீர்த்து வைக்கிறேன், உங்களுக்கு வந்து ஏதாவது தொழில்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த அதிகாரிகள் ஏதாவது சிக்கல் இருக்கா, உங்களோட நான் அதிகாரிகள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் அங்கெல்லாம் இருக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மூளைச்சலவை செய்து இவர்கள் கூட்டி கொண்டு செல்கிறார்கள். அப்போ இதை நேரடியாக பேச வேண்டிய இடத்துல தானே இருக்கும். அதில் என்ன உங்களுக்கு முரண் வருது? எதனால் அவங்களுக்கு கோச்சிக்கொள்கிறாங்க? எதனால் அவங்களுக்கு கோபம் வருது? உண்மையை தானே பேசுகிறாங்க. அப்போ இந்த கட்சியில் இந்த சித்தாந்தத்தை நம்பி வந்து இவ்வளோ இளைஞர்கள் வந்து இவ்வளோ பெரிய படையை கட்டி இன்றைக்கி வந்து 8% மேலே வாக்குகளை வாங்கி யாரிடமும் கையேந்தாவர்கள் நேரடியாக களத்தில் நின்று ₹1 காசு ஓட்டு கொடுக்காமல் இவ்வளோ பெரிய எழுச்சி மிக்க ஒரு கூட்டத்தை அண்ணன் அவர்கள் எடுத்து கொண்டு வந்திருக்காருன்னா, நீங்கள் நோகாமல் எதுவும் இது பண்ணாமல் அவர்களை வெற்று வார்த்தைகளை சொல்லி நீங்கள் கூட்டி போகிறீங்க இல்லையா, அது ரொம்ப நாள் இருக்காங்கிறது தான் அது மீனிங்கை தவிர அதில் பொருளை தவிர மித்தபடி அவர்களை வந்து ஒரு திராவிட தேசியத்தை எப்படி எதிர்க்கிறோமோ அந்த மாதிரிலாம் அவங்களை எதிர்க்கலை. இது வந்து தோழமை சுட்டல் மாதிரி தான், நீங்கள் இப்படிலாம் நடந்துக்காதீங்க, இது நடக்காதுங்கிறத சுட்டி காட்டுறது தான், அதுதான் விஷயமே தவிர மித்தபடி எங்களுக்கு அவர்களுக்கு நேரடி ஒரு எதிர்ப்போ இல்லை அவர்களை வந்து வளர வேண்டாம் என்று நினைக்கிற இடத்துல இல்லை. அண்ணன் அவர்கள் அப்படி யாரையும் வளர்க்கல. இல்லை பன்ருட்டியில் நீங்கள் தமிழ் தேசத்தை வளர்த்துக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பதில் கருத்து சொல்லும்போது அதே நேரத்தில் வேல்முருகன் அவர்கள் கூட பதிலாக சொல்லலை. அந்த கட்சியில் போய் இணைஞ்சவங்க தானே, நீங்கள் அரணியூரில் கூட நீங்கள் இது பண்ணிக்கிட முடியாதுன்னு. ஸோ அவருங்க தானே பேசிகிட்டு இருக்காங்க, அவர் பேச விட இவங்க தானே பேசுகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு சீமான் மேலே இருக்க ஒரு வன்மமா கோவமானு கேட்குறாரு. இல்லை அது விசுவாசம் தான். நீங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க, அந்த இடத்துக்கு ஒரு விசுவாசத்தை காட்டுறாங்க, அது எத்தனை நாள் போகுங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அது உண்மைதான். ஆனால் அவர் கேட்ட கேள்வி இடும்பாவனம் கேட்டது வந்து வேல்முருகனுக்கு கேட்டிருக்காரு. ஆனால் வேல்முருகனுக்கு பதில் சொல்லாமல் இவங்களே வந்து அதுக்கு பதில் தாக்குதல் கொடுக்கும்போது அது பெரிய பார்வையாக இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லை, வேல்முருகன் அவர்கள் நன்னா பிடிச்சிக்கணும். அவரும் நிறைய பேசியிருக்காங்க தொடர்ச்சியாக. அவரோட வார்த்தைகள் வந்து தவறாக அண்ணனை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது தான் இங்கு உள்ள பொறுப்பாளர்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் எல்லாரும் அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்துக்கு வர்றாங்க. நம்மளோட கேள்வி எல்லாமே நேரடியாக அவர்களோட பர்சனல் வாழ்க்கைகளை பற்றி, அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கைகளை பற்றியான எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் அதை எடுத்து வைக்கும்போது அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்துல இவங்களை நவர்த்துறாங்கிறது தான் பிரச்சனையே. நீங்கள் நல்லா யோசிச்சிங்க, இன்றைக்கு சாதாரண ஒரு இடத்துல இருந்து சிவகங்கை மாவட்டத்தில் அரணியூர்லேருந்து ஒரு சாதாரண இடத்துல இருந்து மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்காரு. நேற்று நடைபெற்ற திருப்பூரில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய பேரணியும் அந்த பொதுக்கூட்டமே அதுக்கு சான்று. எத்தனை நாட்கள் இந்த ஊடகங்கள் எப்படி பேசியிருக்கோம், கட்சி இல்லை, கட்சி கூடாரத்தோட காலி, கட்சியில் யாருமே இருக்க மாட்டார்கள், அண்ணன் அவர்களை பிடிக்கலன்னு அண்ணன் அவர்களை அவதூறு பண்ணாங்க, பெண் இந்த மாதிரி அவரை பற்றியான புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து காவல்துறை காவல் நிலையங்களாம் அலைய வச்சிங்க. நேற்று வந்து அத்தனை ஊடகங்களும் புறக்கணிச்சிருக்கு. அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமும் அவ்வளோ பெரிய பொதுக்கூட்டமும் பேரணியும் நடந்த இடத்த ஒரு காட்சி ஊடகங்களும் காமிக்கலை. அப்போ இதுலேருந்து எவ்வளோ பெரிய அச்சத்தில் இருக்காங்க தெரியுதா? அண்ணன் நேற்று வந்து சாதாரண ஒரு விஷயத்துக்காக அங்கே நடக்கலை எதுவுமே. பொதுக்கூட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்லியும் பஞ்சமி நிலங்களை மீட்க சொல்லியும் நடந்த பேரணியும் ஆர்ப்பாட்டமும் பல்லாயிரக்கணக்கில் மக்கள் வந்தாங்க. சாரையாக நீங்கள் அதை மாதிரி நீங்கள் கற்பனையில் பண்ணியிருக்க முடியாது. ₹1 காசு கொடுக்காம யாரையும் போய் நேரடியாக அழைக்காமல் எந்த ஒரு சாதி எதுவும் இல்லாமல் ஒரு கூட்டம் நேற்று வந்து உணவு கொடுக்காம சாராயம் கொடுக்காம ஒரு கூட்டம் அவ்வளோ பேரும் மக்கள் பெருந்திரளாக நடந்து வந்தாங்க. பேரணியில் மக்கள் கூட்டம் அவ்வளோ வந்தது. அப்போ யாரை எதிர்பார்த்து நிற்கிறாங்க? இன்னைக்கு ஒரு தலைவனாக அண்ணன் சீமான் அவர்களை 10 மணிக்கு இன்னைக்கு 10 மணிக்கு கூட்டம் வந்து அண்ணன் பேசி முடிக்கிறவருக்கு நவரலைங்க. அவ்வளோ பேரும் தரையில் உட்காந்து நேற்று வந்து அண்ணனோட பேச்சை கேட்டு நிற்கிறாங்க. அப்போ இந்த கருத்து யாருடைய கருத்து உண்மையாக மக்கள்கிட்ட போய் சேர்றதுன்னு இருக்குல்ல. அப்போ இதை தொடர்ச்சியாக திராவிடம் என்ற சூழ்ச்சிக்குள்ளே மாட்டிக்கிட்டு நீங்கள்லாம் இன்னைக்கு வந்து அவர்களின் அடிவருடைகளாக நின்று கொண்டு இந்த வேலையை கீழறுப்பு வேலைகளை செய்கிறது ரொம்ப மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இல்லையா? இந்த மண்ணுக்கு தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு அவர்கள் எந்த இடத்துல தத்துவத்திலையும் சித்தாந்தத்திலையும் இங்கே மாறி நிற்கிறாங்க, இந்த மண்ணுக்கு எதிராக நிற்கிறாங்க. நீங்கள் கேள்வி கேட்குங்க, அதில் நியாயம் இருக்கலாம். ஆனால் திராவிடத்தோடு மட்டுமே கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்களின் சின்னத்தில் வென்றுவிட்டு நான் அவர்களை எதிர்ப்பேன்,
நான் அவர்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக இருப்பேங்கிறதுல யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை வந்து பிஜேபி சொல்லலாம், அதிமுக சொல்லலாம், நாம் தமிழர் கட்சி சொல்லலாம். நீங்கள் அவர் சின்னத்தில் ஜெயிச்சுட்டு வந்துட்டு அவர் கூடவே இருந்துக்கிட்டு நான் தமிழ் தேசியம் அமைப்பேன், திராவிடத்தை வீழ்த்துவேன் எந்த இடத்துலையும் பேச முடியாது. ஆனால் அவர் இப்போ வரைக்கும் பேசலையே, பேச முடியாது. அப்போ அந்த இடத்துல செத்து போச்சுல்ல. நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன 5 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைனாலே செய்ய முடியாதுங்க. அப்போ இங்கேருந்து போனாங்க டேரெக்டாக திமுக போய் இணைஞ்சிருக்கலான்னு தானே சொல்கிறீங்க? அதே தான், ரெண்டும் ஒன்று தான். அதைத்தான் சூசகமாக தம்பி இடுமான கார்த்தி அவர்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கூட பக்குவம் இல்லை உங்களுக்கு. நீ ஏன் இப்படிலாம் சுற்றிட்டு போகிறீங்க, நேராக அந்த அறிவாலயத்துக்கு போயிடலாமேங்கிறது அதோட பொருள். அதுதான் நீங்கள் செய்கிறீங்க. எதனால் அப்படி செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப மிக நுட்பமாக பார்த்தீங்கன்னா திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக தமிழ் தேசியம் இருக்கிறனால இவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதே தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இவர்களுக்கு மாற்றாக நான் தான் தூய தமிழ் தேசியத்தை அமைப்பேன் என்று ஏற்கனவே எப்படி 2 பேரை இவங்க கரைத்தார்களோ அதே போல அண்ணன் வேல்முருகன் கரைப்பார்கள். பாருங்க, இவங்க தான் உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு மடைமாற்றி நாளைக்கு இவர்களை வளர்க்கறது போல வளர்ப்பாங்க. இந்த 2 பேர் ஆடை எப்படி வளர்ப்பவர் நாளைக்கு வந்து இப்போ பிடிச்சி கொடுத்து வெட்டுறதுக்கு போகுமோ அதே மாதிரி இன்னைக்கு இவர்கள் வளர்க்கப்படுகிற அத்தனை பேரும் கறிக்கு தான் போவாங்க, வெட்டப்படுவார்கள். இதான் உண்மை, இதான் வரலாறு. இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவர்கள் காசை கொடுத்து இவர்களை வளர்ப்பதற்கு காரணமே இவர்களை என்று வேணாலும் வீழ்த்தலாம். நம்ம கூடவே வளர்க்குறோம், நம்மளை கையிலே வளர்க்குறோம், நம்மளே காசு கொடுக்குறோம், நம்மளே அவர்களை பேச வைக்கிறோம். அப்போ எல்லாரும் பார்க்கும்போது பாருங்க, எப்படி திருமுருகன் காந்தி வந்து நானும் தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு வளர்ந்துட்டு கொஞ்ச நாள் கூடவே சுற்றிக்கு திரிவாரோ அதோட இன்னொரு வேர்ஷன் தான் அவங்க. என்றைக்கும் எதுவுமே வந்து சரியாக ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவங்களால பேச முடியாது. இந்த திமுக அரசை எதிர்த்து ஒரு கூட்டம் போட முடியாது. அப்படி போட்டாங்கன்னா அவங்களே செட்டப் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் இந்த கருத்துக்களை நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுங்க. கொஞ்ச நாள் எந்த கட்சியாவது கூட்டணி இருக்கிற கட்சியை எதிர்த்து பேச வைக்குமா? இவ்வளோ நாள் அவங்களோட இருக்க வைக்குமா? இத்தனைக்கும் ஒரு சீட்டு தான் வச்சுருக்காரு. இந்த திமுகவோட கட்சியிலேருந்து தான் அவர் ஜெயிச்சு வச்சிருக்காரு, சின்னத்தில் தான். அவரை எதிர்த்து பேச வைப்பாங்களா? அப்படி இவரை பேசணும்னு ஒற்றுக்கொள்கிறாள் என்றால் அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. எப்படி திருமாவளவன் அவர்கள் பேச முடியாமல் இருக்கிறாரோ அதே மாதிரி சொல்லுங்கள். இவர் இப்போதைக்கு பேச வைக்கிறாங்க. இவர் பேசுறதுனால அங்கே பாதிப்பு கிடையாது, அதனால இவரை பேச வைக்கிறாங்க. இவர் பேசுவதனால் அங்கே ஒரு எழுச்சி உருவாகுது, ஒரு எதிர்ப்பு உருவாகுது அப்படின்னா இவர் அங்கே வைக்க மாட்டாங்க. இவர் பேசுவதனால் எங்கே எதிர்ப்பு உருவாகுன்னு நினைக்கிறாங்கன்னா, தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கிற சீமான் அவர்கள் இடத்துல ஒரு எதிர்ப்பு உருவாகும், அங்கே ஒரு கலவரம் உண்டாகும், அங்கே ஒரு நிலையற்ற தன்மை உண்டாகும். அதனால் வந்து அங்கேருந்து நம்மளை எடுத்துக்கொண்டு அறுவடை செய்யலாம், அவர்களை உடைக்கலாம், பிரிக்கலாம் என்ற தப்பு கணக்கு போடுறாங்க. இவ்வளோதான் இது. ஆனால் இந்த ஜெகதீசன் பாண்டியன் என்பவர் வந்து கட்சியிலேருந்து விலகி போய் பேசினாரு, நான் அடுத்து திமுகவெல்லாம் போக மாட்டேன், வைக்க மாட்டேன், ஆனால் அடுத்து இன்னொரு தமிழ் தேசியம் ஒரு இதில் தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்போங்கிற மாதிரி தான் பேசினாங்க. இப்போ என்னடானா வேல்முருகனை தலைமை தாங்கி போயிருக்கிறாங்க. இது வந்து எப்படி அங்கே வந்து இவங்களுடைய மனநிலையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, தமிழ் தேசியத்தை பயணம் செஞ்சவங்களாம் வந்து உறுதியாக நிற்பாங்க தான் நம்ம பார்த்துருப்போம். மற்ற கட்சிகள் மாதிரி இருக்க மாட்டாங்க. மனதளவில் வந்து அவ்வளோ கட்டுக்கோப்பு. இப்போ காளியம்மாள் எடுத்துக்கிடுங்க, அவங்களும் இப்போ வரைக்கும் நான் இந்த கட்சி போய் இந்த கட்சி போய் சொல்ல வரல. மேபி வரக்கூடிய காலங்களில் வரலாம். இந்த மனநிலையில் இருக்கிறவங்கலாம் ஒரு பதவிக்காண்டி தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ நாங்கள் போனால் வேல்முருகன் சைடு போனால் ஏதோ 2 சீட்டாக கிடைக்கும் வாங்கிடலாங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வராங்களா? இல்லை ஏன்னா ரத்தன்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுடன் பழையது சீமான் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் தான் வந்து வேல்முருகன் அவர்களுக்கு சொன்னேன், அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆசைப்படுறாரு, சட்டமன்றராக உள்ளே போய் நான் மக்களுக்கு செய்யணும் ஆசைப்படுறேன், அப்போ நீங்கள் அங்கேயே இருங்கன்னு சொன்னது திரு சீமான் அவர்கள். இந்த நிலைப்பாட்டை நோக்கி தான் அவங்களும் இங்கேருந்து போனவங்களும் போயிருக்காங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை, கால சூழ்நிலையில் ஒருத்தர் கூட இருக்கிற ஒரு இதை உருவாகும் இல்லையா? அவர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையாலோ இல்லை அவர் வந்து பின்னால் கொடுக்கப்படுகிற அழுத்தங்களாலேயோ அவர் செய்த தவறுகளை மறைப்பதற்காகவோ விலை போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுதான் அவர்களுக்கு நடந்திருக்கு. இப்போ இங்கிருந்து போனவர்கள் மேல ஏதோ தவறுதல் இருக்கு, அதனால போயிட்டு உறுதியா அப்படிதான். இல்லாட்டி கட்சி யாரையும் விடாது. கட்சி மறுபடியும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். கட்சியில் மிகப்பெரிய தவறுகளை செய்ததுனால தான், அது ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துக்கு போனதுனால தான் இவர்கள் அங்கிருந்து விலக்கப்பட்டார்களே தவிர மற்ற எதுவுமே காரணம் கிடையாது. வேற என்ன காரணமா இருக்க முடியும்? கூடவே பயணிச்ச ஜெகதீசன் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் அண்ணன் கூடவே இருந்துட்டு இன்னைக்கு போயிருக்காரு, அவரை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதான் காரணம். இல்லாட்டி ஏன் போகிறாங்க? அதே போல தான் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. இந்த கட்சி வளர்த்தி தடுக்கிறதுக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி,
இத்தனை ஆண்டு காலமாக எந்த ஒரு இடத்துலையும் சமரசமே செய்யல, கூட்டணி வைக்கல, இவ்வளவு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி அதுதான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நம்மளும் என்னைக்கு சட்டமன்றத்துக்கு போக போறோம், நம்மளும் ஒரு ஆட்சிக்கு வரணுமே டக்குன்னு. வேல்முருகன் எப்படி அன்னைக்கு இவர்கிட்ட சீமான் அவர்கிட்ட கேட்டு அந்த முடிவு எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் எல்லாரும் நினைப்பாங்க. அது தவறு ஒன்று இல்லைன்னு தான் கேட்குறேன். இல்லை அப்படி இல்லை. நீங்க எதுக்கு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல, அந்த நோக்கம் இருக்குல்ல. நாங்கள் ஒரு சீட்டு வாங்கணும், ஒரு 2 சீட்டு ஜெயிச்சு வரணும், ஒரு 5 சீட்டு ஜெயிச்சு வரணும், அப்படி இல்லையே. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கரைஞ்சி போயிருவீங்க. அதுதான் வரலாறு. நீங்கள் இந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும், 117 இடத்துல வெல்ல வேண்டும், அதுதான் நீங்கள் கொண்ட கனவை, கொண்ட லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு நீங்கள் அங்கே தான் போக முடியும். அப்படி தான் ஒரு கட்சி அந்த இடத்துல உருவாக்கி நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். தவிர நீங்கள் ஒரு சீட்டு ஜெயிச்சோ, இன்னைக்கு தமிழ் அன்சாரி மாதிரியோ, அண்ணன் வேல்முருகன் மாதிரியோ இப்படிலாம் ஜெயிச்சு எந்த மாற்றத்தையும் இந்த மண்ணில் நிகழ்த்த முடியாது. இது வரலாறு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், வைகோ அவர்கள் மதிமுக ஜெயிச்சிருக்கு, 4 சீட்டு ஜெயிச்சிருக்கு, 10 சீட்டு ஜெயிச்சிருக்கு. என்ன இந்த மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு? அந்த எம்எல்ஏக்கள் ஒரு எம்பி என்ன பண்ணிட்டாங்க? அந்த மாற்றத்தை விரும்பல, ஆனாலும் ஒரு எம்எல்ஏவாவது நாங்கள் ஆயிரணுங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறாங்கன்னு கேட்குறேன். இல்லை, அதுதான் தவறானதுங்கிறேன். அப்படி ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை மாதிரினா நீங்கள் இந்த 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ இந்த கட்சியிலே பயணிச்சிருக்க மாட்டீங்க. இந்த இலக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக திட்டமிடப்பட்டது. இந்த கட்சி தொகை நீங்கள் ஒரு மேடையில் கூட ஒரு புகழ்ச்சி கிடையாது, ஒரு புகழாரம் கிடையாது, ஒரு வாழ்த்து கிடையாது, மாலை கிடையாது, துண்டு கிடையாது. இப்படி ஒரு மாற்றத்தை ஒரு ரூபா காசு கொடுக்குறது கிடையாது, கூட்டத்துக்கு குவார்டர் கிடையாது, கோழி பிரியாணி கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை மாற்றிருக்கோம். யாருமே மேடையில் உட்காரக்கூடாது, பேசுவதை தவிர எல்லாரும் கீழே ஒன்றாக உட்காரணும், சமமாக உட்காரணும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்கள் அந்த இடத்துல சரிசமமாக பார்க்கப்பட வேண்டும். இவ்வளவு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தியிருக்காருல்ல 15 வருஷமா. இதை இந்த கட்சிகள் செய்யலையே, இத்தனை ஆண்டுகள் நடந்து செய்யலையே. இதுவே ஒரு பெரிய மாற்றம் தானே. நீங்கள் எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சு செய்ய முடியாத இன்னைக்கு இந்த கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கே. அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் செஞ்சு முடிச்சிருக்காரு, வரலாறு இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் இதுதானே மாற்றம். பெரியாரை சொல்றீங்க புரட்சி மாற்றம் பண்ணார். இன்னைக்கு சீமான் அவர்கள் எவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தி இருக்காரு. காசு கொடுக்காம ஜெயிக்க முடியும், இவ்வளோ வாக்குகள் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காருல. 8% மேலே வாக்குகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றியிருக்காருல. பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை செய்து மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கான தேவைகளை செய்து முடிச்சிருக்குல்ல இந்த கட்சி. ஒரு சீட்டு கூட தான் வாங்கலை. இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் கட்ட முடியலல்ல, பேனாசில் வைக்க முடியலல்ல, முடிஞ்சா முடியலல்ல. இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்த அத்தனை இடத்துலையும் நீங்கள் சேரியில் உடைச்சிங்களே, அதை இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கோம்ல. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை உடைக்க முடியாம நீங்க நிறுத்தி வச்சிருக்கேன் நாம் தமிழர் கட்சி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அவர் செய்ய முடியலையே. பெரியார் பிம்பத்தையும் உடைச்சிருக்கீங்க. அப்புறம் பெரியார் என்ற பொய் பிம்பத்தை உடைச்சிருக்குமே. இந்த நாட்டில் நீங்க பண்ண தவறுகள், நீங்கள் இந்த மக்களை வஞ்சித்தது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு பேசியிருக்கமே. இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? இதுக்கு மேல என்ன மாற்றத்தை இந்த மண்ணில் செய்யலைங்கிற செஞ்சு காட்டியிருக்கமே. இன்னைக்கு ஸ்டெர்லைட் இன்னைக்கு ஓபன் பண்ண முடியலங்க. அதுல முக்கிய பங்கு நாம் தமிழர் கட்சிக்கு. பல இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு திருவேற்காடு போனீங்கன்னா, இந்த திருவொற்றியூர் போனீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கிற நாசகர திட்டங்கள் பல இதுக்கு எதிர்த்து போராடி வழக்குகள் போட்டு நிறுத்தி இருக்கோம் வராம. இதுக்கு மேல ஒரு நாம் தமிழர் கட்சி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் தான் புரட்சி, இதான் மாற்றங்கள். நீங்க இன்னும் ஒரு சீட்டு எம்எல்ஏ வாங்கி 2 சீட்டு எம்எல்ஏ வாங்கி பண்ண முடியாது. இன்னைக்கு கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல மலையை வெட்டுறான் உடைக்கிறான்னு நாம் தமிழர் கட்சி முதல்ல போய் நிற்கிறான். வண்டியை மறிக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க, தடுத்து நிறுத்திருக்காங்க. பல பேர் தன் உயிரை கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. இந்த மண்ணுக்கு இதை தானே செய்யணும். அப்போ இதை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. அப்போ தமிழ் தேசியம் என்பது நீங்கள் தான் பிராண்டடா, அண்ணன் சீமானவர்கள்லாம் தமிழ் தேசியம் பேசணும் அப்படிலாம் இல்லை. சரியானதை செய்யுங்க, வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். அது பண்ணாதனால நீங்கள் அவர் பேர் யார் களவாணி செய்கிறானோ, யார் கூட்டு களவாணியாக இருக்கணும், அவங்க கூட போய் நின்று பேசக்கூடாதுங்கிறோம். இதுதான் எங்களுக்கு 2 பேரும் வித்தியாசம், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் விலகும்போது பெரியாரை அண்ணன் விமர்சிச்சுட்டார், அதனால தான் நாங்கள் விலகுறோம். அது காரணங்கள் வேற என்ன சொல்ல முடியும். அண்ணன் அவர்களை ரொம்ப நேசிச்சேன், அண்ணன் பிடிக்கும், அவரை விமர்சித்து போக முடியாது, அதனால அதை எடுத்து போக முடியாது. நாம் தமிழர் கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ முன்னாடிலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஊடகவியலாளர்கள் வச்சு பேச வைப்பாங்க, இல்லை தலைவர்கள் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கட்சி ரொம்ப நல்ல கட்சிங்க, தொண்டர்கள்லாம் சிறப்பான தொண்டர்கள், அறிவாளிகள், அறிவில் சிறந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியில் உள்ள தொண்டர்கள் மாதிரி கிடைக்க மாட்டாங்க, தலைமை சரியில்லைங்க அப்படிமா. எந்த இடத்துலயாவது அப்படி இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.
ஒரு தலைமை சரியில்லாமல் அங்குள்ள தொண்டர்களோ அந்த கட்சியோ சரியான இடத்துல பயணிக்க முடியுமா? அப்போ இவர்களோட நோக்கம்லாம் என்ன? இங்கேருந்து போகணும், தலைமையை காலி பண்ணணும், தலைமையை உடைக்கணும், தலைமையை குறை சொல்லணும், தலைமையை குற்றம் சொல்லணும், அந்த இடத்துல அவங்கள கேரக்டர் அசாசின் பண்ணணும். அப்போ தன்னெழுச்சியாக கீழே உள்ளவங்களாம் விழுந்துருவான்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கட்டலை. இந்த கட்சி அப்படி கட்டப்படல. மிக வீரியமாக, மிக தெளிவாக திட்டமிட்டு ஒவ்வொரு கல்லையும் செங்கலையும் அண்ணன் அவர்கள் மிக கவனமாக எடுத்து கொண்டு வந்து வச்சு இந்த கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அதனால அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி.